ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே இறைவனது திருவருள் நமக்கு என்ன வகையான உபகாரங்களை எல்லாம் செய்யும் என்பதை 4ஆம் அதிகாரத்திலே அருளது நிலை என்கின்ற வகையிலே சிந்தித்தோம். அந்த திருவருள் நமக்கு நேரடியாக எவ்வாறு வரும், அதை உணர்வது எவ்வாறு என்பதை 5வது அதிகாரமாக அருள் உரு நிலை, அருளே உரு தாங்கி வருகிற நிலை, இது குருநாதனை நேரடியாக குறிக்கின்ற ஒரு அருமையான அதிகாரம். இறைவன் நமக்கு எப்பொழுது வருவான், எப்படி வருவான், ஏன் வருவான், ஏன் வருவான், எங்கிருந்து வருவான், எங்கிருந்து வருவான். நமக்கு இறைவன் எங்கிருந்து வருவான்? குருநாதனா வருவான். எங்கிருந்து வருவான்? அறிவுக்குள்ள இருந்திருக்கிற பெருமான் முன்னாடி வருவார். ஒரு எங்கேயும் வேற எங்கிருந்து வரல. அதான் முதல்ல அருமையா 41 பாடல் எண் 41, அறியாமை உள் நின்று அளித்ததே காணும் குறியாக நீங்காத கோ. அளித்த தே, தேவை தனியா பிரிச்சிடணும். அளித்ததே அப்படின்னு படிக்கக்கூடாது. அறியாமை உள் நின்று அளித்த தே, தே என்பதற்கு தெய்வம் என்று பெயர். திருவருள், தே என்பது திருவருள். அறியாமை உள் நின்று அளித்த தே, அறியாமை இருக்கின்ற பக்குவம் வருகிற காலம் வரை. போன நூற்பால பார்த்து, இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கமில்லாத வெற்றுயிர். இற்றை வரை ஏந்தும் ஏதும் பழக்கமில்லாத வெற்று உயிர். அந்த வெற்றுயிர் யாரு? நம்ம தான், இல்லைங்களா? அனாதி காலம் தொட்டு இன்று வரை பெருமான் நம்ம கூட உபகாரத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அதை பெற்றுக்கொண்டே இருந்து நாம் என்ன செய்வதில்லை? அவனை நினைக்கிறதே இல்லை. எல்லாம் நான் செய்தேன் நான் செய்தேன் என்கிற உணர்வோடு எல்லாவற்றையும் செய்து வருகிறோம். இப்படி அறியாமை வயப்பட்டிருக்கிற ஆன்மாக்களினுடைய அறிவிலே உள் நின்று அவன் எங்க இருக்கிறான்? அறிவுக்குள்ளேயே நிற்கிறான். இறைவனும் அறிவுக்குள்ளதான் இருக்கிறான். அந்த இறைவனை மறைத்திருக்கிற ஆணவ மலமும் எங்க இருக்கிறது? அறிவுக்குள்ளதான் இருக்குது. அறிவுக்குள்ள 2 பொருள் இருக்குது. ஒன்று இருளாகிய ஆணவ மலம், மற்றொன்று ஒளியாகிய திருவருள். இந்த 2 எங்க இருக்கிறது? அறிவுக்குள்ளேயே இருக்கு. 2 வேறுபட்ட தன்மைகள் ஒரு பொருளில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தர்க்க ரீதியாக பார்த்தா இருக்காது. இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது. 2 எதிர்மறை பொருள்கள், இருளும் ஒளியும் எதிர்மறை பொருள். அப்போ ஒரே இடத்துல இருக்குமா? இந்த இடத்துல வெளிச்சம் இருந்ததுன்னா என்ன இல்லை? இருள் இல்லை. இருட்டா இருக்குதுன்னா வெளிச்சம் இல்லை. அப்போ அறிவுக்குள்ள அறியாமை ஆகிய இருளும் ஒளியாகிய திருவருளும் எப்படி இருக்க முடியும்? எப்படிமா இருக்க முடியும்? இருள் இருக்கும் போத அப்படி சொல்லக்கூடாது. இருள் இருக்கும் போத ஒளி இருக்காது, ஒளி இருக்கும் போத இருள் இருக்காது அப்படின்னு சொல்றது இங்க உலகத்துல லாஜிக்கு சரிதான். ஆனா உண்மையில அறிவில் அப்படி இல்லை. அறிவில் அப்படி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 இருக்கு. நீங்க அறியாமை இருக்கும்போது பெருமான் இருக்காரா இல்லையா? அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? அறியாமையை நீக்கிறதுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரா இல்லையா?
அறியாமை நமக்கு நீங்குது, ஒட்டுக்காவா நீங்குது? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குது. அவர் இல்லைன்னா எப்படி நீங்கும்? அப்போ அந்த நீக்குகிற ப்ராசஸ் யார் பண்ணுறா? பெருமான் தான் பண்ணுறாரு. அப்போ அறியாமை இருந்தால் பெருமான் இருக்க மாட்டான், பெருமான் இருந்தால் அறியாமை இருக்காதுன்னு சொன்னால், அப்போ அறியாமை இருக்கிற போது பெருமான் அங்கே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை? அப்போ அதை யார் நீக்கிறது? நாமளாம் நீக்கினதுக்கு அப்புறம் அவர் வருவாரா? நாமளாம் அறியாமை நீக்கிடலாம். எப்போ கொஞ்சம் தள்ளி, அதை கொஞ்சம் தள்ளி வை, நான் அப்படியே உள்ளே வந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கொஞ்சோண்டு அறியாமையை தள்ளினோடனே பெருமான் கொஞ்சம் உள்ளே வந்து அப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளு அப்படி தள்ளுறாரா? அது நீக்கிறதே யாரு? அவர் தானே நீக்கிறாரு இல்லைங்களா? 100% இருட்டு. இப்போ இந்த இருட்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கணும். கழிக்கிறது யாரு? அவர் இருந்தால் தானே கழிக்கவே முடியும். அப்போ இது எப்படி சொல்றது? இது வேற ஒரு ஓமை இருக்கிறது. கருத்தெல்லாம் சரிதான், ஆனால் ஓமை வேற. எப்பவுமே சித்தாந்தத்தில் ஒரு ஓமையை மறுத்தா கருத்தை மறுத்ததாயிடும். அப்போ ஓமை மட்டும் எந்த இடத்துக்கு எந்த ஓமையை பயன்படுத்தணும்னு தெரியணும். புரியுதுங்களா? நல்ல வெளிச்சமாக இருக்கு, நல்ல வெளிச்சமாக இருக்கு, எனக்கு மட்டும் கண்ணு தெரியல, எனக்கு இருட்டா இருக்கு. கண்ணை படலம் மறைத்து இருக்கிறது. இப்ப வெளிச்சம் இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு இருட்டா இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்? ரெண்டு உண்மைதான். எனக்கு இருட்டா இருக்கிறது உண்மைதான், வெளிச்சம் இருக்கிறதும் உண்மைதான். ஆனா இந்த வெளிச்சம் தெரியாம என் கண்ணை மட்டும் ஒன்று மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணில் இருக்கிற படலம் கொஞ்சோண்டு நீங்கிச்சுன்னா வெளிச்சம் கொஞ்சோண்டு தெரியும், இன்னும் கொஞ்சம் நீங்கிச்சுன்னா இன்னும் கொஞ்சம், முழுசா நீங்கிட்டா முழுசா வெளிச்சம் தெரியும் இல்லையா? அப்போ படலம் கண்ணை மறைப்பது போல ஆணவ மலம் எதை செய்யுது? ஆன்மாவின் அறிவைத்தான் மறைத்திருக்கிறது. சிவம் அங்க விளங்கித்தான் இருக்கிறது. சிவம் விளங்காமல அல்ல, சிவம் விளங்கி நிற்கிறது. அது விளங்கி நிற்கிறது என்பது நமக்கு தெரியல. நமக்கு தெரியாதது காரணம் ஆணவமலமாகிய படலம், ஆணவமலமாகிய படலம், அறியாமையாகிய படலம் மறைத்திருப்பதினாலே சிவம் பிரகாசித்தும் ஆன்மாவுக்கு அது தெரியல. இப்போ ரெண்டுமே அங்கே விளங்கி தான் இருக்குது. ஆணவமலம் சிறப்பாக இருக்கு, சிவமும் சிறப்பாக இருக்கு. ஆனால் சிவ பிரகாசத்தை எது மறைத்து கொண்டு இருக்கிறது? அறியாமையாகிய ஆணவமலம் படலமாக மறைத்து கொண்டு இருக்கிறது. இது நீங்க அது தெரியுது, நீங்குதுனால தெரியுதே ஒழிய நீங்கிறதுனால அது விளங்குறது இல்லை. அது ஏற்கனவே விளங்கி தான் இருக்குது. இப்போ இரவு பகல், இரவு பகல்னா இரவு நீங்க பகல் வரும், பகல் விளங்க விளங்க இருள் விலகும். இது ஒரு ஓமை இல்லையா? இப்போ 5 மணி, இப்போ 5 மணிக்கு சூரியன் இன்னும் வரலை, சூரியனுடைய கதிர்கள் வந்துருச்சு. அப்போ இங்கே என்னாச்சு? இருட்டினுடைய அந்த வலிமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 6 மணி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் குறையும். 7னா சூரியன் மேலே வந்துடுவான். அப்போ இது நல்லா விலகின்னு இருக்கும் இல்லையா? சூரியன் வர வர இருள் என்ன ஆகிறது? தேய்ந்து கொண்டே வருகிறது. இது நமக்கு புரியறதுக்காக சொல்ற ஓமை. ஆனால் உண்மையில் என்னது? 12 மணி சூரியன் தான். ஆனால் நம்ம கண்ணு என்ன கண்ணா இருக்கு? குருட்டு கண்ணா இருக்கு. இப்போ பிரச்சனை கண்ணில் தான் இருக்கு, சூரியன்ட்டு இல்லை. சூரியன் எல்லாம் ஒரே மாதிரி பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அவன்கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது, அவன் ஒரே மாதிரி இருக்கிறான். நம்ம கண்ணோட தன்மை தான் என்ன ஆகிறது? மாறிக்கொண்டே வருகிறது. சரியா? எனவே அறியாமை உள் நின்று அறியாமையை செய்து வருகின்ற ஆணவ மலம் உள்ள கால வரையும் தன்னை காட்டாது சிவம் என்ன செய்திருக்கிறது? அடங்கி நிற்கிறது. அடங்கி நிற்பதற்கு காரணம் அறியாமை. அறியாமை தான் சிவத்தை காட்டாம நம்மளை மறைத்து கொண்டு இருக்கிறது. அந்த அறியாமை உள்ள காலம் வரைக்கும் தன்னை காட்டாது நின்ற சிவம் அறியாமை உள் நின்று, அறியாமை உள்ள காலம் வரைக்கும், பக்குவம் வாராத காலம் வரைக்கும் உள் நின்று அழித்தது, கருணையை செய்தது எது? தே என்பது என்னது? திருவருள். பக்குவம் வர்ற காலம் வரைக்கும், பக்குவம் வாராத காலம் வரைக்கும் உள்ள நின்ற சிவம் உள்ள இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? உள்ள பக்குவப்படுத்தி கொண்டு இருந்தது. நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கு.
அந்த பக்குவப்படுத்துறது தான் என்னது? சரியை கிரியை யோகம். சரியை கிரியை யோகம் இந்த மூணையும் கூட்டி நம சிவாய சிவாய நம என்று அஞ்செழுத்து உபதேசம், தீக்கை, சாதனை இதையெல்லாம் செஞ்சு என்ன செய்யுது? உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும். இதை செஞ்சுக்கிட்டே உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும். சரியை செய்யும் போதும் உலகத்தை அனுபவிக்கும், கிரியை செய்யும் போதும் உலகத்தை அனுபவிக்கும், யோகத்தில் இருக்கிற போதும் உலகத்தை அனுபவிக்கும். ஆனால் சரியில் இருக்கிற போது அனுபவிக்கிற மாதிரி யோகத்தில் அனுபவிக்குமா? குறைஞ்சிரும். இதன் மீது இருக்கிற ஈடுபாடு இந்த பக்குவம் வளர 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 என்னாகும்? உலகத்தின் மீது இருக்கிற பற்று கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. நம் உயிர் பக்குவப்படுகிறது, நம்முடைய அறிவு பக்குவப்படுகிறது என்பது எதுக்கு தெரியாது? ஆன்மாவுக்கே தெரியாது. ஏன்னா அது எப்படி விளங்குன்னா படிமுறையில் விளங்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சோபான முறை. சோபான முறைன்னு என்னது? படிமுறை. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு என்ன செய்யும்? விளங்கிக்கிட்டே வரும். நாம் எப்படி எங்கிருந்து எங்கே நகர்ந்து வந்திருக்கிறோம் என்பது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்மளை பார்க்காம நண்பரோ சொந்தக்காரரோ இருக்கிறாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்துருப்போம். ஒரு 4 வருஷம் கழித்து அவர் இப்போ நம்மளை பார்க்குறாரு. ஒரு 1 மணி நேரம் பேசணுன்னே அவருக்கு நம்மளை பார்த்தோன்னே ஒரு வித்தியாசமே தெரியும். நீ முதல்ல மாதிரி இல்லையே, முதல்ல மாதிரியே இல்லையே, உன் பேச்சு நடவடிக்கையெல்லாம் மாறி இருக்கு. முதல்ல என்ன சொல்லுவேன்? எல்லாம் பார்த்துக்கலாம்டா மாப்பிள்ள, நாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. இப்போ பார்ப்போம், திருவருள் இருந்தால் பார்ப்போம். என்னமோ புதுசாக வேற லாங்குவேஜில் பேசுகிறான் இவன். இது வரைக்கும் நாம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறான்? திருவருள் இருந்தால் பார்ப்போம், கிடைச்சா கிடைக்கும்டா. அவர் என்ன நினச்சிருக்கிறாரோ இதெல்லாம் உடனே நீ இப்படியெல்லாம் பேச மாட்டிய. இப்போ நமக்கு இது மாறினது என்ன தெரியாது, நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்துருப்போம். அறிவு பக்குவப்பட்டு நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அதனால் திருவருள் செஞ்சது அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆனால் அறிவுக்குள்ளே நான் செஞ்சேங்கிற உணர்வு இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் இப்போ என்னாச்சு? பேச்சிலையாவது வந்துருச்சா இல்லையா? நான் செஞ்சேன்னு சொல்லாமல் திருவருளால் நடந்தது, திருவருளால் செய்தேன், திருவருளால். இது கொஞ்சம் பரிணாமம். இன்னும் இதிலிருந்து நிறையா போகணும். இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே விலகி, அப்படியே உலக பற்றிலிருந்து விலகி அப்படியே வருகிறோம். இப்போ இன்னைக்கு வகுப்புக்கு ஐயா கூப்பிட்டாரு அப்படின்னு வந்தவங்க நிறையா பேர் இருப்பாங்களா இல்லையா? இருக்காங்க நிறையா பேர். அது திடீர்னு பார்த்தா ஒரு 2 தொகுப்பு ஆனதுக்கப்புறம் அவங்களே என்ன செய்வாங்க? அப்படியே வருவாங்க. ஏன் கூப்பிட்டா கூட வராத ஆள் கூப்பிடாமையே வராரு. கூப்பிடாமையே வரான்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று அவரை திருத்தி கொண்டு இருக்கிறது, அவர் அறிவை ஏதோ ஒன்று திருத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ அது வரைக்கும் அறிவுக்கு அறிவாக உள்நின்ற சிவம் என்ன செஞ்சு கொண்டு பக்குவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரியகிரி யோகத்தில் ஊட்டி 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 பக்குவம் கொடுத்து கொண்டு, பக்குவம் வந்த காலத்து, பக்குவம் வந்த காலத்து உள்ள இருந்து எங்க வந்துடுவாரு? முன்னாடி வந்துடுவார். உள்ள நின்ற சிவம்தான் முன்னிற்கும். இது வேற ஆள் கிடையாது. நாம் என்ன செய்வோம்? அந்த குருநாதருக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம். அவர் எந்த ஊருக்காரு, அவர்கிட்ட போய் நான் போய் தீக்கை பெற்றேன், அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போய் தீக்கை பெற்றேன். இப்படிதான் இல்லையா? நம்ம நாளைக்கு ஐயா பேர் வாங்கிக்குவார், வண்டி புக் பண்ணுவார், நாம் இங்கிருந்து போய் அது 2 நாள் வேலை வேற விட்டுட்டு போகணும். சரி போயிடுவோம் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்து, நான் திருவாவூதுறை போய் தீக்கை வாங்கி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நாம் போகவும் இல்லை வாங்கவும் இல்லை. எங்கே இருந்தார்? எங்கே இருக்கிற பெருமான் தான் அங்கே ஒரு மானுட சட்டை தாங்கி உக்காந்துருக்கிறார். மானுட சட்டை தாங்கி உக்காந்துருக்கிறார். அது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அதுதான் உண்மை. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ உள் நின்று அழித்ததே காணும் குறி. காணும் குறி. இதுவரைக்கும் என்ன குறியா இருந்தாரு? காணாத குறி. பக்குவம் வராத காலம் வரைக்கும் காணாத குறி. குறின்னு என்னது? அடையாளம். காணாத வடிவத்தில் இருந்த பெருமான் இப்பொழுது காணுகிற வடிவம் தாங்கி. இது சிவஞான போதத்தில் அந்தர்யாமையாய் நின்ற அப்படிம்பார்.
அந்தர்யாமி என்பதற்கு அறிவுக்கு அறிவாக இருந்த பெருமான். அறிவுக்கு அறிவாக இருந்த பெருமான் தான் இப்போ எப்போ வர்றாரு? முன்னாடி வர்றார். ஏன்னா அவர்னால தான் பக்குவத்தை அறிய முடியும். பக்குவத்தை அறிய முடியும். ஏனையோரால் என்ன செய்ய முடியாது? பக்குவத்தை அறிய முடியாது. இப்போ நம்ம உபதேசம் வாங்கினா எதில் இருக்கிறவருக்கு நமக்கு நம்ம பக்குவம் தெரியுமா? பேரை கொடுத்தாச்சு, போயாச்சு, அப்பா மாணவரா, ஆதீன மாணவரா வாப்பா அப்படின்னு அவர் பண்ணிடுவார். நாம் என்ன நினச்சிக்குவோம்? நம்மளை பற்றி அவருக்கு தெரியல, ஏதோ போனோம் கொடுத்தாங்க வாங்கிட்டோம், அவரை பற்றி நமக்கு தெரியல, நம்ம பற்றி அவருக்கு தெரியல. போனோம் கொடுத்தாங்க வாங்கிட்டோம், ஏதோ எல்லாத்தையும் வாங்குற மாதிரி அதையும் ஒன்று வாங்கி வைப்போமே அப்படின்னு ஆதீன வகுப்பு வந்தால் புத்தகத்தை கொடுப்பாங்க. புத்தகத்தை வாங்கி வீட்டில் பத்திரமா வச்சுக்கிற மாதிரி தீக்கையும் வாங்கி வச்சுக்கலாம்ப்பா. அப்படியா? அப்படிலாம் இல்லை. அது திருவருள் சம்மதம். நமக்கு தெரியாது. இங்கே நடக்கக்கூடிய காரண காரியங்கள் நம் அறிவுக்கு எட்டுவதில்லை. காரணம் அது பெருமான் முடிவு செய்வது. எந்த உயிருக்கு எப்போ கொடுக்கணும், எந்த குருநாதன் வடிவில் வந்து கொடுக்கணும். குருநாதன் வடிவமும் வேற பல பல வடிவங்கள் இருக்கிறது. எந்த வடிவத்தில் வேணாலும் பெருமான் வருவார். இந்த வடிவம் தான் இப்படி தான் வருவான் என்று என்ன செய்ய முடியாது? வரையறை. இன்னதன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மான் என்று குறிப்பது போல அந்த பெருமான் இன்ன வடிவத்தில் தான் வரணும், இப்படி தான் வரணும்னு நம்ம என்ன சொல்ல முடியாது? இறைவனை எந்த இடத்திலும் நம்மால் வரையறை செய்ய முடியாது. ஒரு சட்டத்துக்குள்ள பெருமான் என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. இப்படி தான் வருவாருங்க. வந்து 3 வருஷம் படித்தா பக்குவம் வந்துடும், 5 வருஷம் பூசை பண்ணால் பெருமான் வந்துடுவார், இல்லை 10 வருஷம் பண்ணால் வந்துடுவார், இல்லை இப்படி இருந்தால் வருவார், இப்படியெல்லாம் இருந்தால் வரமாட்டார். நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? வரையறைய கண்ணப்ப நாயனாருக்கு 6 நாள், திருவடிக்கு போகிறதுக்கு தான் 6 நாள், பக்குவம் வர்றதுக்கு ஒரு கணம். குடிமித்தேவரை பார்த்தாரு, வேசோலி முடிஞ்சு போச்சு. பார்த்த கணம் அகப்பட்டார் அச்சோ, அடியேனுக்கு இங்கே அகப்பட்டார் அச்சோ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சீவன்முத்தர் ஆகிட்டார். பெருமா குடிமித்தேவரை கண்ட கணம் கண்ணப்பர் சீவன்முத்தர் ஆனார். பட்டினத்தடிகள் ஒரே கணம் தான். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்க, முடிஞ்சது கதை. சொல்லி பூரா 1000 கோடி பொண்ணையும் தூக்கி தெருவில் வீசியாடுறார். என்ன செய்கிறாரு? தெருவில் வீசு, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். நாமெல்லாம் கூட இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ எனக்கே வச்சுக்கங்க, நிறையா சொத்து இருக்குது வச்சுக்கோங்க, நிறையா சொத்து இருக்கு, உடனே இருக்குதுன்னு நினச்சக்கூடாது. அதனால் அடைமொழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போது சரிப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும், சரியா? எல்லாம் நிறையா சொத்து இருக்குது, நான் என்ன செய்கிறேன்? எல்லாம் வேண்டாம், கிளம்பிடலாம்ப்பா, போதும்ப்பா, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கிளம்புனா என்ன செய்வேன்? இந்த வீடு பையனுக்கு, இந்த வீடு பொண்ணுக்கு, இந்த காலம் வரைக்கும் என் மனைவி அனுபவிக்கணும், அப்புறம் என்னென்னலாம் இந்த கோயிலுக்கு ஏதோ ஒன்று ஒரு பாதி கோயிலுக்கு எழுத சும்மா எழுதுறது தானே, பாதி கோயிலுக்கு, பாதி மகனுக்கு, பாதி மகளுக்கு, இது மனைவிக்கு, இப்படி எல்லாம் எழுதி இந்தப்பா பத்திரமா வச்சுக்கங்க. இனிமேல் எனக்கு இந்த சொத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை ஆளை விடுங்க, இப்படி தான் கிளம்புவோம். அப்படி தானே கிளம்புவோம். கிளம்புனா அப்படி தான் கிளம்புவோம். 1000 கோடி பொன் பட்டணத்தடிகளுக்கு துண்டு சீட்டை பார்த்தாரு. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேனார். வேலை முடிஞ்சது. என்ன செஞ்சார்? உள்ளே போனார். பூரா ஆபரணத்தை பூரா கழட்டி வச்சார். ஒரே ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டினார். கடன்னு கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டார். பின்னாடியே ஒடியார் கணக்கு பிள்ளை. பின்னாடியே, சாமி நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணுறது? இத்தனை சொத்தையும் என்ன பண்ணுறது? ஆற்றுல போடு, குளத்துல போடு, எங்கேயோ போடியா, எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். இந்த சொத்துக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? எங்கேயோ என்னமோ பண்ணு, எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுக்கு பேர் தான் துறவுன்னு பேர். துறத்தல்னா என்னது? அது நான் சம்பாதிச்சது இவருக்கு குடுன்னு சொல்லிட்டு அங்கே இவருக்கு குடுன்னு சொன்னாவே துறவு இல்லை. யோசிச்சு பாருங்க.
அதுதான் என்னது? பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாருங்க, அந்த பெருமான் அறிவுக்கு அறிவாக இருக்கிற பெருமான் பக்குவம் வந்த காலத்து, இந்த உயிருக்கு பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா எங்கே வந்துடுவார்? அப்படியே முன்னாடி வந்துடுவார், முன்னாடி வருவார். யாராருக்கு எப்படி வருவார்? பின்னாடி பாடல் விரிவாக வருது. நான் கோர்வையாக இந்த செய்தியை ஒரு திரட்டி சொல்லிட்டு பாட்டுக்குள்ளே போனால் கொஞ்சம் வேகமாக போகலான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிந்தித்தது தான். ஆன்மாக்கள் 3 வகைப்படும். என்னது? விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். சரிங்களா? 3 வகை ஆன்மாக்கள், 3 வகைப்படும். இதில் ஒரு மல ஆன்மா யாரு? விஞ்ஞான கலர். இருமல ஆன்மா பிரளயா கலர். மும்மல ஆன்மா சகலர். ஒருமல ஆன்மாக்களுக்கு பெருமான் அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்துவான், தீக்கை செய்வான். எங்கிருந்து? அறிவுக்கு அறிவாக இருந்து காட்சி அளவிலே தீக்கை செய்வான். அவங்களுக்கு தீக்கை எது? அறிவில் பெருமான் தோன்றிவிட்டாலே அவர்களுக்கு தீக்கை. அறிவில் பெருமான் தோன்றிவிட்டாலே தீக்கை. யாருக்கு? விஞ்ஞான கலருக்கு. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் மதியான நேரம் கரெக்டாக இருக்கும். ஒருமல ஆன்மா. சரியா? இருமல ஆன்மா பிரளயா கலர். அவர்களுக்கு முன்னின்று, இவங்களுக்கு அறிவில் நிற்பான், பிரளயா கலருக்கு முன்னாடி நிற்பான். எப்படி நிற்பான்? மான்மழுவோடு. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி பெருமான் மான், மழு, சடை, பிறை இந்த வடிவத்தில் முன்னாடி நிற்பான். முன்னாடி வந்து என்ன செய்வான்? அவர்களுக்கு காட்சியும் தீக்கையும் காட்சி கொடுத்து தீக்கை செய்து அவர்களுக்கு ஞான உபதேசம் செய்வான். இப்போ ஒருமல ஆன்மாவுக்கு ஒரு உபகாரம். என்ன உபகாரம்? காட்சி. காட்சி என்பது அறிவிலே காட்சி. அவன் தோன்றினாலே போதும். காட்சி தான் தீக்கைய. காட்சி தான் தீக்கை. அவங்களுக்கு இல்லை, அதான் நமக்கு அதான் வர வரிசையா. சரியா? அவர்களுக்கு காட்சி ஒன்றே போதும். யாருக்கு? ஒருமல ஆன்மாவுக்கு. நமக்கு இல்லை, ஒருமல ஆன்மாவுக்கு. இருமல ஆன்மாவுக்கு காட்சியும் தீக்கையும். காட்சியும் தீக்கை. தீக்கை என்பது உபதேசம், 5 எழுத்து உபதேசம். மும்மல ஆன்மாக்களுக்கு காட்சி. காட்சி என்னது? மானுட சட்டையில தான் காட்சி. அவங்களுக்கு மான்மழுவோடு காட்சி, நமக்கு மானுட சட்டையில தான் காட்சி. காட்சி, உபதேசம், தீக்கை, 3 உபகாரம். ஒருமல ஆன்மாவுக்கு ஒரு உபகாரம், இருமல ஆன்மாவுக்கு 2 உபகாரம், மும்மல ஆன்மாவுக்கு 3 உபகாரம். காட்சி, உபதேசம், தீக்கை. இதோட ஒரு அடிஷனல், இதோட இன்னொரு கூடுதல் என்னது? ஞான நூல் உபதேசம். ஞான நூல். அப்போ முதல்ல சொன்ன உபதேசம் என்ன உபதேசம்? 5 எழுத்து உபதேசம். காட்சி, தீக்கை, உபதேசம்னு சொன்னா இல்லையா? அந்த உபதேசம் என்னது? 5 எழுத்து உபதேசம். பஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணுவார். எப்போ? தீக்கை செய்கிற போது. தீக்கை செய்கிற போது தீக்கை என்பதில் உபதேசமும் ஒன்று. ஆனால் தீக்கை பல வகைப்படும். பல வகையான தீக்கை இருக்கிறது. சரிங்களா? அப்போ மும்மல ஆன்மாக்களுக்கு காட்சி, உபதேசம், தீக்கை இதனோடு கூடி ஞான நூல். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மானோட சட்டை தாங்கி பெருமான் உபதேசம் பண்ணிட்டாரு. சிவம்னு நமக்கு தெரியுமா? வாங்கும்போது தெரியாது. சரி, பெருமான் குருநாதராக பார்த்தாச்சு, உபதேசத்தை வாங்கியாச்சு, தீக்கை செஞ்சாச்சு. செஞ்சுட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து உக்காந்தாதான் அடுத்த நாள் காலையில் நமக்கு என்ன வரும்? பூசை பண்ணுப்பா அப்படின்னா பண்ணிடுவோமா? 1000 சந்தேகம் வரும். அது 1000 சந்தேகம் வரும். அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? ஒரு நூல் கொடுத்துருவாங்க. நூலை பார்த்து
செய்ய செய்ய அப்படியே பண்ணணும். அப்புறம் இதில் எல்லா விஷயமும் அந்த புத்தகத்தில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதன் பிறகு என்ன செய்யணும்? சிவப்பிரகாசம் என்ன சொல்லுது, சிவஞான சித்தியார் என்ன சொல்லுது, சிவஞான போதை என்ன சொல்லுது, திருவருட்பயன் என்ன சொல்லுது, இப்படி இந்த நூல்களை படிக்க 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 இந்த பூசையில் இதெல்லாம் நடக்குதா? அந்த பூசையையும் நூலையும் என்ன செய்யணும்? தொடர்புபடுத்தி படுத்தி நம்ம அறிவை விருத்தி செய்து கொண்டே வர வேண்டும். அப்போ பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய, பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய அப்படின்னு என்னது? ஒரு குளம் நிறைய மேலே அப்படியே பாசி மூடி இருக்குது, அதில் தூக்கி ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா என்ன ஆகும்? பாசி நீங்கி தண்ணி தெரியும். இன்னும் 2 நிமிஷம் ஆனால் என்ன ஆகும்? திருப்பியும் மூடிக்கும். திருப்பி என்ன செய்யணும்? ஒரு கல்லை தூக்கி போடணும். பாசிபடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய, படும் பொழுது நீங்கி விடும் பொழுது பறக்கும். அதுபோல் ஆசுபடு மலம் மாயை அரும் கண்மங்கள், ஆணவம் கண்மம் மாயை, இந்த 3 மலங்களும் அறநடியை உணரும் போது அகலும். அறநடியை உணரும் போது அகலும். பெருமான நினைச்சோம்னா ஆணவ மலம் கண்ம மலம் மாயா மலம் அப்படியே கொஞ்சம் அடங்கும். அவனை மறந்துட்டோம்னா திருப்பி எழுந்திரிச்சுக்கும். அவனை நினைச்சா அடங்கும், மறந்த திருப்பியும் மேலே வந்துடும். அப்போ என்ன செய்யணும்? நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய, கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வேற வழியே இல்லை. எது வரைக்கும்? இது படலம் முழுசாக நீங்கிற வரைக்கும், நீங்கிற வரைக்கும் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாது. அதனால தான் இங்கே சொன்னாங்க, இந்த நூல்களை சிந்திப்பது என்பதை என்னன்னு சொல்றாரு? எழில் ஞான பூசை. இது என்ன பூசை? எழில் ஞான பூசை. பெருமானுடைய கருணையை நூல்களின் வாயிலாக சிந்திக்கிற சிந்தனைக்கு எழில் ஞான பூசை. ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல். இவை 5ம், கேட்டல், சிந்தித்தல், கேட்பித்தல், தான் கேட்டல், சிந்தித்தல், இந்த 5ம் இறைவன் அடிவிக்கும் எழில் ஞான பூசை. இதுதான் பூசை, இதுதான் பூசை. காரணம், இங்க விளங்கினாதான் அங்க பெருமான நம்ம காண முடியும். அங்க நுட்பங்கள் பல இருக்கிறது. நாம் தினம்தோறும் செய்யக்கூடிய பூசனை இருக்கா இல்லைங்களா, அது விளங்கணும்னா நூல் விளங்கணும், நூலை விளங்கணும். நூல் விளங்காம நமக்கு என்ன செய்ய முடியாது? அந்த பூசை சிறப்பு நமக்கு தெரியாது. நம்ம அறிவு ரொம்ப கீழே இருக்கு, அவ்வளவு கீழே இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சம், அதனால நமக்கு சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மானுட சட்டை தாங்கி காட்சி, தீக்கை, உபதேசம், ஞான நூல் என்று 4 உபகாரங்களை பெருமான் செய்கின்றான். பெருமான் செய்கின்றான். இந்த 4 வகையில் செய்கிற உபகாரத்தில் இந்த ஆன்மாக்களை பிரிச்சிங்கன்னா சத்து நிபாதம் என்று பெயர். ஆன்மாவின் அறிவில் இருக்கிற பக்குவத்துக்கு என்ன பேரு? இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்து நிபாதம். இதெல்லாம் முதல் வகுப்புல இருந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்போம். இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு அப்படின்னு என்ன? இன்ப துன்பங்களை ஒன்றாக பாவித்தல். இன்பம் வந்தாலும் ரொம்ப சிரிக்கக்கூடாது, துன்பம் வந்தாலும் அழக்கூடாது. திருவருள். ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை உன் பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவபூசை பண்ணாய், நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய், சீச்சி சினமே தவிராய், திருமுறைகள் ஓதாய், மனமே உனக்கு என்னவாய். ஆசை அறாய், ஆசை அறாய், ஆசை எப்படி அற? பாசம் விடாய். ஆசை அறணும்னா பாசத்தை விடு. பாசத்தை விடுறதுக்கு என்ன செய்யணும்? ஆன சிவபூசை பண்ணாய். சிவபூசை பண்ணால் பாசத்தை விட்டுடலாம். எப்படிங்க சிவபூசை விடுற பண்ணுறது? 5 எழுத்தை நீ நினையா. சமயதிக்கு வாங்கும்போது சமயதிக்கு வாங்கினா சிவபூசை பண்ணலாம். சிவபூசை பண்ணினா பாசம் கெடும்.
பாசம் கேட்டால் ஆசைப்பட மாட்டேன். எப்படிங்க நான் சமயதிக்கு வாங்கிறது? முதல்ல திருமுறை எடுத்து படி. திருமுறையே தாய், திருமுறையே ஓதாய், திருமுறையே தாய். எதுக்கு? ஆசை விடுவதற்கு. பாசம் வேணும், பாசத்தை விடணும். பாசத்தை விடணும்னா பூசை பண்ணணும், பூசை பண்ணணும்னா 5 எழுத்து ஓதணும், 5 எழுத்து ஓதனா திருமுறை ஓதணும். அப்போ இங்கிருந்தா இங்கே ஆரம்பிச்சாதான் அங்கே போய் முடியும். அப்போ இதற்கெல்லாம் தாய் யாரு? திருமுறை தான். திருமுறையில் நுழைஞ்சோம்னா அங்கே போய் நிற்கலாம், அங்கேயே நின்றுக்கூடாது. திருமுறையில் நுழைஞ்சானா திருமுறையில் போய் அங்கேயே நின்றக்கூடாது. என்ன செய்யணும்? அடுத்தடுத்து 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 மேலே ஏறி வரணும். அதுதான் என்ட்ரன்ஸ். எது? திருமுறை தான். சரியா? அதனால் இதில் எது குறைஞ்சது, இது சிறந்ததா அது சிறந்ததான்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, ஆராய்ச்சி போய் வம்பில் மாட்டிக்கூடாது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். மக்கள்கிட்ட பேசும்போதே ரொம்ப கவனமாக பேச வேண்டியது இருக்கிறது. ஏன்னா சில பேர் என்ன செய்யணும், அவர் திருமுறை ஆரம்பம்னு சொல்லிட்டாருங்க, இப்போ திருமுறை முடிவு இல்லையா அப்படின்னு ஏதாவது ஆராய்ச்சிக்கு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அங்கே தான் ஆரம்பிச்சாகணும். அதுதான் ஆரம்பம். அப்படின்னா அது முடிந்ததும் அதுதான். இந்த திருமுறை எப்போ படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல திருமுறை படிக்கணும், சமயதிக்க வாங்கணும், சிவபூசை பண்ணணும், பூசை பண்ணி சாத்திரங்களை எல்லாம் ஓதி தெளிந்த பிறகு திருமுறையை படிக்கணும். இந்த முதல்ல படித்த திருமுறை வேற, பின்னாடி படிக்கிற திருமுறை வேற. அது வேற பரிணாமத்தில் தெரியும். திருவாசகம் பாடினா கண்ணீர் வரணும்னா இதையெல்லாம் முடிச்சு போய் திருவாசகம் பாடினால் கண்ணீர் வரும். புரியுதுங்களா? இல்லைன்னா கண்ணீர் வராது. நமக்கு கண்ணீர் நம்ம துன்பத்தை நினைச்சு வரும், அது வேற. கண்ணீர் 2 வகைப்படும். என்னது? நம்ம துன்பத்தை நினைச்சு கண்ணீர் விடுறதெல்லாம் பெருசு கிடையாது. பெருமானுடைய கருணையை நினைச்சு கண்ணீர் விடணும். செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திருவேணை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையுமோர் பொருளாக்கி. இப்போ நில்லுங்க, மும்மை மலம் அறிவித்து. சாத்திரம் படிக்காம எங்க போய் மும்மை மலம் தருகிறது? அறிவித்து, அறிவித்து, மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி. நம்மையும் அப்படின்னு என்னது? நயா பைசாவுக்கு நம்ம பிரயோஜனம் கிடையாது, எதற்குமே நம்ம தகுதி கிடையாது. அதுதான் நமக்கு என்று ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமாயின் அது சிவம் நமக்கு இட்ட பிச்சை. நமக்குன்னு ஒரு சிறப்பும் கிடையாது. அப்போ இதெல்லாம் உணரணும்னா எங்கே வரணும்? சாத்திரத்தில் வந்தாதான் நம்ம யாரு, நம்ம லட்சணம் என்ன எல்லாமே தெரியும். இங்கே பார்த்துட்டு திருப்பி எங்கே போகணும்? திருமுறைக்கு போனால் அந்த திருமுறை நம்மை கசிவிக்கு அப்படியே போட்டு அறிவை பிசையும். இல்லைன்னா என்ன ஆகும்? பாடலாம், நல்லா அழகாக பாடலாம், உருக்கமாக பாடலாம், கேட்குறவங்க அழுவாங்க, பாடுற ஆள் அழ மாட்டார், கேட்குற ஆள் அழுவார் அப்படியே. எனவே அந்த வகையில் உள் நின்று அளித்ததே காணும் குறியாக. அப்போ சகல வர்க்கத்துக்கு காட்சி, உபதேசம், தீக்கை, ஞானம். இந்த சத்தினிபாதம் என்று வருகிற போது இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம். இந்த இருவினை ஒப்பு என்பது இன்ப துன்பங்களை ஒன்று போல் பார்த்தல். மலபரிபாகம், மலம் பக்குவப்படுதல். அப்படின்னா மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல். மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் அப்படின்னு என்னது? என்ன செஞ்சா இது போகுமோ, என்ன செஞ்சா இந்த மலம் போகுமோ அதற்கான கால நேரங்கள்லாம் கூடி வரும். நமக்கு செல்வம் நிறையா இருக்கு, செல்வம் நிறையா இருக்கு, ஆனால் சிவபுண்ணியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வரணும்? இருவினை ஒப்பு வரணும், மலபரிபாகம் வரணும். என்னையா பண்ணலாம் அப்படின்னா,
இவன் காசு இருக்கிற வரைக்கும் நவர மாட்டாயான் அப்படின்னு என்ன செய்வார்? வச்சு ஒரு இருக்குவார். எதில்? செல்வத்தில். இல்லை இல்லைங்க, இருந்தாலும் அவர் அப்படி தான் இருப்பார், இல்லைனாலும் அப்படி தான் இருப்பார்னா விட்டுருவார். அப்போ அது வேண்டாம், விட்டுரு. என்ன செஞ்சா இவன் பக்குவப்படுவான்? இது யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? நமக்கு துன்பத்தை கொடுத்தா பக்குவப்படுவானா? துன்பத்தை கொடு. இல்லை இன்பத்தை கொடுத்தா பக்குவப்படுவானா? அவனுக்கு இன்பத்தை. என்ன செஞ்சா இந்த உயிர் பக்குவப்படுமோ அதை பெருமான் செய்வான். அது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். யாரையாவது நம்மோடு புதுசாக கூட்டலாம், யாராவது நம்மகிட்ட இருக்கிற ஆளை பிரிக்கலாம். இப்போ நல்ல ஒரு தொண்டர், ஒரு நல்ல தொண்டர் இருக்கிறாரு, நமக்கு இப்போ மலை பரிபாகம் வரணும்னு என்ன செய்வார்? நம்மளை கொண்டு போய் அவருக்கு சேர்த்து விட்டுருவார். நம்ம அவருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், அடடா நம்ம இத்தனை நாள் வீண் பண்ணிட்டோமே, வர ஐயா எப்படி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நம்மலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம அப்படியே பக்குவப்பட ஆரம்பிப்போம். இப்போ நமக்கு அந்த புண்ணியம் இருந்தால் அந்த காலத்தில் என்ன செய்வார்? அப்படியே தள்ளி கொண்டே அங்கே வச்சுருவார். இன்னும் சில நேரத்தில் இன்னும் இது இருக்கு, இவன் ஒருத்தன் தான் நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான், இவனோட சேர்ந்து நம்ம உருப்படாமல் இருப்பான். என்ன செய்வார்? அவனுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து, யாருக்கு? கூட இருக்கிறவனுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து இங்கிருந்து அங்கே தள்ளி விட்டுருவார். இப்போ என்ன ஆகும்? இவன் ஒழுங்காக இருப்பான். இப்போ கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு. வந்தாலும் ஏட்டின்படி தான், போனாலும் ஏட்டின்படி தான். அப்போ மல பரிபாகம், மல பரிபாகம், மலம் நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் மல பரிபாகம். சத்தி நிபாதம், திருவருள் வீழ்ச்சி, திருவருள் வீழ்ச்சி. இன்னும் 3 நடக்கணும். இது எப்போ நடக்கும்? சரியை கிரியை யோகம் 3ஐ முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்து நிபாதம் நிகழும். 3மே நிகழும். அப்படி நிகழ்கிற போது பெருமான் என்ன வந்துருவாரு? முன்னாடி வந்துருவார். பெருமான் என்ன வந்துருவாரு? குருநாதனாக முன்னாடி வந்து என்ன செய்வார்? தீக்கை செய்வார். அதான் இங்கே சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் விரிவு இருக்கு, நான் அப்படியே போய்க்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இந்த அதிகாரமே ஆரம்பிக்காத மாதிரி ஆகிடும். சரி. அறியாமை உள் நின்று அளித்த தே காணும் குறியாக நீங்காத கோ, காணும் குறியாக நீங்காத கோ, காணும் நெறியாத நீங்காத கோ. ஏன் இப்போ பெருமான் தான் வரணுமா? பெருமான் தான் வரணுமா? ஏன் குருநாதர் அறிய மாட்டாரா? இல்லை அவர் அறிய மாட்டாரா? இவர் அறிய மாட்டாரா? என்னுடைய பக்குவம் இவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம வேற யாராவது கை காட்டலாமா? அப்படின்னா யாரையுமே காட்ட முடியாது. அதுக்கு தான் அடுத்த பாட்டு வைக்கிறார். அகத்துரு நோய்க்கு உள்ளினரை அன்றி அதனை சகத்தரும் அறிவரோ காண். அகத்து உரு நோய், அகத்து உரு நோய்க்கு உள்ளினரை அன்றி அதனை சகத்தரும் அறிவரோ காண். அகத்துரு நோய், நோய் 2 நோய் இருக்குது. அகநோய் புறநோய்னு 2 நோய் இருக்கு. அகநோய் புறநோய். புறநோயிலேயே அகநோய் புறநோய் 2 இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம உடம்புக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு வீங்கிச்சு, ஒரு கீரல், இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? புறநோய், புறநோய். இப்போ இது என்ன செய்வாங்க? வரவும் போகிறவங்களாம் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறோமா இல்லையா? சளி பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க. சளி பிடிச்சிக்கிச்சுன்னா நாம் ஒரு 10 பேர்த்த பார்த்தா 10 ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஆள் கஷாயம் வச்சு குடி, ஒரு ஆள் இஞ்சியை காய்ச்சி குடி, ஒரு ஆள் ஆவி குடி, ஒரு ஆள் மாத்திரை சாப்பிடு, இந்த மாத்திரை சாப்பிடு, அந்த மாத்திரை சாப்பிடு. வரவங்கள்லாம் வைத்தியர் தான். சளி பிடிச்சதுன்னா நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ எல்லாரும் வைத்தியர் தான். ஆனால் நம்ம எதையும் கடைசியாக கேட்க மாட்டோம், அது வேற விஷயம். ஆனால் எல்லாருமே என்ன செய்வாங்க? ஒரு வைத்தியத்தை சொல்லிகிட்டே போவாங்க இல்லையா? இப்போ புறநோய்க்கு எல்லாருமே வைத்தியர். நாம் என்ன செய்யலாம்? கேட்கலாம், கேட்காம கூட போகலாம். கேட்டாலும் தப்பு இல்லை, கேட்டாலும் தப்பு இல்லை. இதே இந்த புறநோயில், புறநோய் அகநோய், உடம்புக்கு உள்ள ஒரு பிரச்சனை, காமால வந்துருச்சு, லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம்,
ஹார்ட்ல பிளாக், இப்படி உடம்புக்குள்ள வரக்கூடிய நோய். இப்போ இது யாருக்கு தெரியும்? வைத்தியருக்கு தான் தெரியும். அவர் தான் என்ன செய்வார், அப்பா உனக்கு பார்த்தா இப்படி இருக்கு, சிம்டம்ஸ் எல்லாம் கேட்பாரு. இப்படி இருக்கா, அப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம்மாங்க எனக்கு இப்படி இருக்கு, மோஷன் ஒழுங்கா போதா, காலையில் எழுந்திரிக்கிறியா, கிருகிருன்னு வருதா, அப்படி சில சிம்டம்ஸ் எல்லாம் கேட்பாரு. உடனே 2 டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். அகநோய் என்னது? புறநோயில நான் புறநோய் அகநோய் என்று சொல்வது அறியாமை அகநோய், உடம்புக்கு வருவது புறநோய். புரியுதுங்களா? இந்த புறநோயில அகநோய் புறநோய், புறநோயில உடம்புக்கு வருவது உள்ள வருவது. இதை யார் செய்யலாம்? வைத்தியர் மட்டும்தான் செய்ய முடியும். வைத்தியர் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ இந்த வைத்தியர் செய்யணும்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? எல்லா பரிசோதனையும் எடுத்து பார்த்து செய்வார். அகத்துரு நோய்க்கு உள்ளினர், உள்ளினர் என்பது உரியவர் யாரு? வைத்தியர். அவரை தவிர சகத்தரும் அறிவரோ வேற யாரால ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது போல இப்ப அகத்துரு நோய், இந்த அகத்துரு நோய் எது? ஆணவமாகிய அறியாமை. அறியாமை அந்த அது எங்க இருக்கு? அறிவுக்குள்ள இருக்கு. அறிவுக்குள்ள இருக்கிற நோயை யார் அறிவா? அறிவுக்குள்ள இருக்கிறவன் தான் அறிவா. வேற யாருக்காவது தெரியுமா? சகத்தவர் அறிய முடியுமா? என்னுடைய பக்குவத்தை உன்னால் அறிய முடியுமா? நான் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுவேன். நீங்க அதை பார்த்துட்டு என்ன நினைச்சுக்குவீங்க? ஐயோ அவர் ஏதோ பெரிய ஆளாட்டுன்னு நினைச்சுக்குவீங்க. என்னோட அறிவு லட்சணம் யாருக்கு தெரியாது. ஏன்னா நான் உங்ககிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவேன், நான் ஒரிஜினலா வேற மாதிரி இருப்பேன். இல்லையா? உண்மை அதுதானே. நம்ம எல்லாரும் தெரியாது. ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி இருப்பார். வீட்டில் ஒரு மாதிரி இருப்பார், அலுவலகத்தில் ஒரு மாதிரி இருப்பார், நண்பர்கள் ஒரு மாதிரி இருப்பார், ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருப்பார். அப்போ உண்மையாலுமே அவர் யாரு அப்படின்னா உள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லையா? அப்போ இந்த ஆன்மா பக்குவப்பட்டதா? பக்குவம்னா என்ன? ரொம்ப அமைதியாக அடக்கமாக இருப்பாருங்க, சத்தமாக கூட பேச மாட்டாருங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே குருநாதருக்கு முன்னாடி அப்படிதான் இருப்பாங்க. உண்டா இல்லையா? இப்போ குருநாதர் வராரு, எல்லாரும் எப்படி இருப்போம்? ரொம்ப அமைதியாக பக்குவமா பண்பா ஐயா அம்மாம்பா. உண்மையா நம்ம அப்படியா? அவர் அந்த பக்கம் போனாதான் தெரியும் நம்மளோட ஒரிஜினல். இல்லையா? அவர் உன்னை பார்த்துட்டு ஆகா வகுப்புல எல்லாரும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னு அவர் எல்லாத்துக்கும் தீக்க செஞ்சிட முடியுமா? ஏன்னா பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாம் பக்குவ ஆன்மாதான், எல்லாமே பக்குவ ஆன்மாதான். அப்போ அது யாருக்கு தெரியாது? புறத்தில் இருக்கிற குருநாதருக்கு தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரு? உள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த திரைப்படத்தில் நீ எந்த நேரத்தில் எப்படி முடிவு பண்ணி எனக்கு தெரியும், என்ன பண்ணுவேன்னு தெரியும், நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நமக்கே தெரியாது நாளைக்கு நாம என்ன பண்ணுவோம். ஒரு செல்வம் வந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், வறுமை வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். இல்லையா? அதனாலதான் எங்க இருக்கிறான்? தோன்றா துணை. எங்க இருக்கிறான்? தோன்றா துணை உள்ள இருக்கிறான். அதனால அகத்துரு நோய்க்கு உள்ளினரை அன்றி உள்ள இருக்கக்கூடிய பெருமானை தவிர சகத்தரும் அறிவரோ வேற யாரால அறிய முடியுமா? அறிய முடியாது. அதனால பக்குவம் வந்த காலத்து அவன் உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பக்குவம் வந்துருச்சா, பக்குவம் வந்துருச்சா, பக்குவம் வந்துருச்சான்னு நம்ம பக்குவத்தை நாம கவலைப்பட போறதில்லை. இல்லையா? நமக்கு அதை பத்தி தெரியாது, அளக்க முடியாது. ஆனா அவன் எங்க இருந்துருக்கிறான்? அறிவே அளந்து கொண்டே இருக்கிறான், அறிவுக்குள்ள இருந்தே அளந்துகிட்டே இருக்கிறான். பக்குவம் வந்துருச்சுன்னா படார்னு முன்னாடி வந்துடுவான். அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வெளியே வர்றது நம்ம விட அவனுக்கு தாங்க ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. நமக்கு வெளியே வந்து தீக்கை செய்ய வேண்டும் என்பதில் நம்மை விட நம் மீது காதல் கொண்டு இருப்பது யாரு? பெருமான் தான். பெருமான் தான் நம்ம மேல அவ்வளவு காதல் அவனுக்கு. எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு அவன் காத்துக்கொண்டே இருக்கிறான். அந்த காலம் வருகிற வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம அப்படியே வினையை ஈட்டிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். எனவே அப்படி அவன் வருவதை யார் அறியலாம்? அவன் வருவான் என்பதை யாரு அறியலான? அடுத்த பாட்டு அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருள் ஆரறிவார் புவி. அருளா வகையால் அருள் புரிய, சிவம் நேரே வராம குருவடிவாய் வந்து அருளுகின்ற தன்மை. அருளா வகை நேரா, அருளா வகை நேரா வரமாட்டான்.
அருள் புரிய வந்தது எப்படி? குருநாதனாக. அருளா வகை நேரா வராதது, அருள் புரிய வந்தது குரு வடிவம். அப்படி அறிவுக்கறிவாயிருந்த சிவம் அருள் புரியும் பொருட்டு மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வந்த தன்மையை அந்த பொருள் என்னது? சிவம்தான். சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளு கண்டாய் அடியேற்கியம் பரம்பரனே என்று திருவாசகம். சரிங்களா? அடிக்கடி சொல்வதுதான் இருள் மருள் தெருள் பொருள். 4 சொல்லு, முக்கியமான சொல்லு. இருள் மருள் தெருள் பொருள். இருள் எது? நேற்று நாம இருந்த இடம் எது? கேவலம். கேவலத்தில் நாம் இருக்கும்போது என்னது? அறிவு எப்படி இருந்துச்சு? இருள்ல இருந்துச்சு. அறிவு இருள்ல இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? மருள், மயக்கம். மயக்கம் என்னது? பொய்யை மெய் என்றும் மெய்யை பொய் என்றும் மயங்கி நிற்கின்ற மயக்க உணர்வு இப்ப இருக்கிறது மருள். நாளை தெருள். தெருள் என்ன இருக்கும்? பொய்ய பொய்யா அறியும், மெய்ய மெய்யா அறியும். சுத்த நிலைன்னு பேர். நேற்று இருந்தது கேவலம், இருள்ல இருந்துச்சு. இன்னைக்கு இருப்பது சகலம், மருள்ல இருக்கு. நாளைக்கு தெருள்ல இருக்கும். தெருள்ல இருக்கும். தெருள்ல இருந்தா எது விளங்கும்? பொருள் விளங்கும். பொருளே தமியேன் புகழிடமே. பொருளே யார் சொல்றா? பொருள்னா யாரு? பெருமான் மட்டும்தாங்க பொருள். மற்றதெல்லாம் பொருளே கிடையாது. வள்ளுவர் சொல்றாரு, பொருள் அல்லவற்றை பொருள் என நினைக்கும் மருளலாம் மானா பிறப்பு. எதெல்லாம் பொருள் இல்லையோ அதெல்லாம் பொருள் நினைக்கிற வரைக்கும் நாம் எதுல இருக்குன்னு அர்த்தம்? மருளலாம். மருள் இருக்குன்னு அர்த்தம். பிறப்பு மாலா. பிறப்பு மாலா. பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். உலகம்தான் பொருள் பொருள்னு சொல்ற வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வேண்டியதான்? பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பொருள் அல்லவற்றை பொருள் என்று கருதி மருளலாம் மானாப்புற. பொருள் அல்லவற்றை பொருள்னு கலந்து கருதினாவே என்ன அர்த்தம்? மருள் இருக்கிறன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ எது பொருள்? செம்பொருள் துணிவே சீருடை கடலை. செம்பொருள். செம்பொருள் காண்பது அறிவு சொல்றாரா இல்லையா? செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் துணிவே திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட. அதாங்க பொருள். திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே எல்லாம் திருவருள் தான், பெருமான் தான். அப்போ அதுதான் பொருள். அந்த பொருளை ஆர் அறிவார்? ஆர் அறிவார்? யார் அறிய மாட்டாங்க. எது வரைக்கும்? எது வரைக்கும்? உள்ள இருக்கிற பெருமான் முன்னாடி வந்து இது மருள், இது தெருள், இது பொருள் என்று உணர்த்தினால் அன்றே ஆன்மா ஒருபோதும் பொருளை உணராது. அப்ப என்ன செய்யணும்? அவன் முன்னாடி வந்து உபதேசம் செஞ்சு தீக்க செஞ்சு ஞான நூல் உபதேசம் பண்ணினாதான் உயிருக்கு என்ன நீங்கும்? இருள் நீங்கும், மருள் நீங்கும், தெருள் பிறக்கும், பொருள் சிறக்கும். இப்ப இதுக்கெல்லாம் யார் வரணும்? குருநாதனாக யார் வரணும்? பெருமான் வரணும். பெருமான் வரணும். அவன் எப்பொழுது நமக்கு குருநாதனாக வருகிறானோ அப்பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு கேள்வி கேட்டு வைப்போம். பெருமான் நமக்கு நூல்களை உபதேசம் செய்கிற போது அது பெருமான் செய்வது என்று எப்படி அறியறது? நூல் நம்ம எல்லாத்திட்டையும் கேட்குறோம். எத்தனையோ ஆசிரியர்கிட்ட கேட்குறோமா இல்லையா? திருவாசகம் கேட்குறோம், தேவாரம் கேட்குறோம், சித்தாந்தம் கேட்குறோம், திருமந்திரம் கேட்குறோம். எத்தனை நூல்கள் நம்ம பாடமாக கேட்குறோம். கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம்.
எல்லா இடத்துலையுமே நமக்கு பெருமான் தான் வராரா இல்லையா? வராரு. ஆனால் நமக்கு தெரியுதா? தெரியல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த ஒரு செய்தி உங்கள் அறிவிலே மாற்றத்தை செய்கிறதோ அது உங்களுக்கு பெருமான உபதேசம் பண்ணதுன்னு அர்த்தம். உங்க அறிவில் அது என்ன செய்யணும்? மாற்றத்தை செய்யணும். மாற்றத்தை செய்யணும். மாற்றத்தை செஞ்சா அது உங்களுக்கு உபதேசம். அது உங்களுக்கு உபதேசம். மாற்றத்தை செய்யலன்னா என்னது? செய்தி. புரியுதுங்களா? ஒரு நூல் ரெண்டு வகையா நிகழும். அறிவு நிலையில நிகழும், அனுபவ நிலையில நிகழும். அறிவு நிலையில நிகழ்வது இப்ப உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டு இருப்பது. இதெல்லாம் அறிவு நிலையில நிகழ்வது. புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று எப்பவாவது யார் மூலமாகவோ நடக்கின்ற பொழுது உங்கள் அறிவை தைத்து அறிவை திருத்துச்சுன்னா அங்க என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? அனுபவமா நிகழ்வதுன்னு அர்த்தம். அந்த அனுபவத்திற்கு காரணம் திருவருள். திருவருள் தான் அதை செய்யும். வேற யாரால என்ன செய்ய முடியாது? அந்த மாற்றத்தை செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு கணமும் யாரோ ஒருத்தருக்கு யார் மூலமோ பெருமான் அதை செய்து கொண்டே இருப்பான். அது நமக்கு தெரியாது. நம்ம பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது. எனவே அருளா வகையால், அருளா வகையால் என்பது என்னது? உள்ள இருந்து மறைந்து நின்ற திருவருள் அருளும் வகை. மானுட சட்டை தாங்கி அருளுகின்ற வகையை, வந்த பொருளை புவியில யார் அறிவார்? பக்குவம் இருந்து அறியலாம். பக்குவம் இல்லைன்னா அறிய முடியாது என்பதை இங்க சொல்லுகிறார். இது நமக்கு தருமி ஆதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவருடைய வரலாற்றில் இந்த குருநாதனது இன்றியமையாமைய ஒரு அழகா காட்டுறாங்க. அவர் பிறந்தது எது? மதுரையம்பதி. குருஞான சம்பந்தர் பிறந்தது மதுரையம்பதி. ஒரு சின்ன இளமை காலத்திலேயே பெருமான் மேல நல்ல ஒரு காதல். சொக்கநாதர் கோயிலுக்கு தினந்தோறும் தந்தை தாயோட என்ன செய்யறாரு? வழிபாட்டுக்கு வர்றாரு. தினந்தோறும் வந்து வழிபாடு செய்கிறாரு. அப்படி செய்கிற போது அந்த பக்குவ முதிர்ச்சி காரணமாக என்ன செய்கிறாரு? நான் இங்கேயே இருக்கிறேன், நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தந்தை தாயை விட்டுட்டு கோயிலில் தங்கணும்னு முடிவு எடுக்கிறார். அப்படி தங்குகிற போது அவர் என்ன செய்கிறார்? சொக்கநாத பெருமான்ட்டு விண்ணப்பம் செய்கிறார். பெருமானே, இங்கே பொற்றாமரை குளத்து பக்கத்தில் உட்காந்து எல்லாம் தினந்தோறும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? சிவ பூஜை பண்ணுறாங்க. நானும் உன்னை பூசிக்க வேண்டும், நானும் உன்னை பூசிக்க வேண்டும் என்று கேட்ட உடனே பெருமான் என்ன செய்கிறாரு? பொற்றாமரை குளத்தில் ஈசான பாகத்தில் நாம் உமக்கு வெளிப்படுவோம் அப்படின்னு அவருக்கு அசரீரியா சொல்றார். உடனே இவர் பொற்றாமரை குளத்தில் போய் ஈசான பாகத்தில் பார்த்தா ஒரு சிவலிங்க திருமேனி அவருக்கு கிடைக்குது. கொடுத்தது யாரு? பெருமானே நேரடியாக கொடுக்கிறார். சின்ன குழந்தை, அப்போ ரொம்ப வயசெல்லாம் இல்லை, சின்ன வயசு. அப்போவே அவருக்கு என்ன செய்கிறாரு? சிவனுக்கு திருமேனியை கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யல வேண்டியதான்? இப்போ நமக்கு கிடைத்தாச்சு, என்ன செய்யணும்? பூசை பண்ண வேண்டியதான். பெருமானே கொடுத்தாருல, அப்படிலாம் இல்லை. வாங்கணுன்னே இவருக்கு என்னது? தீக்க வாங்கணுமே. எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஞானிகளுக்கே தீக்க எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க பார்க்கணும். திருமேனி பெருமான் கொடுத்தது. பெருமான் கொடுத்த திருமேனிய நேரடியாக பூசை செய்வதற்கு அவர் அஞ்சி திருப்பி விண்ணப்பம் செய்கிறார். என்னென்ன? எனக்கு குருநாதன் வேணும், தீக்கை வேணும், நான் உன்னை பூசிக்க வேண்டும். சொக்கநாதரே வந்து தீக்கை செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலை. என்ன செய்யறாரு? திருவாரூர் சென்று கமலை ஞான பிரகாசர் உனக்காக அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில காத்திருப்பார், நீ அங்க போய் தீக்க வாங்கிக்க அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த சிவலிங்க திருமேனி எடுத்துக்கொண்டு மதுரையிலிருந்து எங்க வர்றாரு? திருவாரூர் வருகிறார். அவர் வருகிற போது இவருடைய கனவுல போய் சொல்றார். கமலை ஞான பிரகாசருடைய கனவுல போய் உன்னை காண்பதற்காக அங்கிருந்து குருஞான சம்பந்தன் உன்னை தேடி வருகிறான், அவனுக்கு ஞான உபதேசம் செய்வாயாக என்று இவருக்கு அறிவுல போய் சொல்றார். இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு
உபதேசம் என்னைக்கு நடக்குது? வியாழக்கிழமை அவர் அங்கிருந்து கிளம்பி இங்கே வர நடந்து பல நாட்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு குருநாதரை இதெல்லாம் திருவருள் சம்பதம் வியாழக்கிழமை அன்னைக்கு நடக்குது. மாலை வேலை. இவர் வருவதற்கு முன்பாக இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சு, ஏன்னா தீக்கை செய்யணும், இவருக்கு சில கிரியை இருக்குது, அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் மாணவருக்காக ஆசிரியர் காத்திருக்கிறார். இவர் வருகிறார், அவர் திருவடியில் விழுந்து வணங்குகிறார், அவருக்கு உபதேசம் செய்கிறார். அன்றிலிருந்து உடனே அவருக்கு பாடம் நடக்குது. யாருக்கு? குருஞான சம்பந்தருக்கு பாடம் நடக்கிறது. இங்க ஒரு குறிப்பு, அந்த கோயிலில் தினந்தோறும் பூஜை செய்கிற சிவாச்சாரியார் யார்? கமலை ஞான பிரகாசர். ஆனால் அவர் ஒரு குருநாதர், அவரிடம் தீக்கை பெற வேண்டும், அவர் பெரிய ஞான குரு, சர்க்குரு என்பது திருவாரூரில் யாருக்கும் தெரியாது. அவர் சிவாச்சாரியார் தீக்கை செய்யறவராக தான் இருந்திருப்பாரு. ஆனால் எத்தனை பேர் அவர்கிட்ட வாங்கினாங்க? ஒரு தருமை ஆதீனத்தை நிறுவக்கூடிய அந்த குருமரபின் முதல்வருக்கு தீக்கை செய்கிற ஆச்சாரியாரை திருவாரூர் யாரும் அறிந்தலர் அல்லர். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு எப்படிப்பட்டவங்களோ யாருக்கு தேவையோ அது நடந்து கொண்டு இருக்கும். ஏனையோருக்கு அது தெரிய கூடவே இருப்பாங்க, அவர்களுக்கு அவருடைய சிறப்பு தெரியாது. இவருக்கு தெரியாததுனால அவர் குறைந்தவர் அல்லர். இவர் அங்கிருந்து அவரை கொண்டு வந்து இங்கே கூட்டி உபதேசம் செய்கிறார். தினந்தோறும் அவருக்கு கூடவே வைத்து ஞான உபதேசத்தை செய்து கொண்டு வருகிறார். இப்போ ஒரு நாள் எப்பவுமே அங்கே கோயிலிருந்து வழிபாட்டுக்கு வருகிற போதும், கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், முன்னாடி தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறது ஒரு வழக்கம். இப்போ இன்றைக்கி தில்லையில் உண்டு. பூசைக்கு வந்தால் பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதான் நமக்கு யாருடைய வரலாறு? உமாபதி சிவனாருடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம். அதுபோல் திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலை ஞான பிரகாசர் தினந்தோறும் தன் இல்லத்திலிருந்து பூசைக்கு வருகிறோம், முன்னாடி தீவெட்டி பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த தீவெட்டி ஏந்தி வருகிற பணியாளன் என்ன செய்கிறான்? வரல. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? தன் குருநாதருக்கு இவர் முன்னாடி தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறார். பிடிச்சிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. திருப்பியும் இரவு திரும்பி போகும்போது இவர் பிடிச்சிட்டு போகிறார். போகிற போது அவர் அப்படி உள்ளே போகும்போது இரு அப்படின்ட்டு போயிடுறாரு. சாதாரணமாக இருப்பான் அப்படின்ட்டு போயிடுறாரு. அவர் உள்ளே போயிட்டாரு. இருன்னு சொன்னவர் நின்னவர் தான், நெவரவே இல்லை. தீவெட்டியை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறார். இரவு கடுமையான மழை பெய்கிறது. இவர் குருநாதர் இரு என்று சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த இடத்தை விட்டு நெவரவே இல்லை. தீவெட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டே இருக்கிறார். இவர் நிற்கிற இடத்த தவிர மீதி எல்லா பக்கமும் மழை பெய்யுது. தீவெட்டி எரிந்து கொண்டே இருக்கிறது. காலையில குருபத்தினி வெளியே வராங்க, அம்மா வெளியே வராங்க. வந்து பார்த்தா தீவெட்டியை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. சுற்றி மழை பெஞ்சு எல்லாருக்கும் தீவெட்டி அணையவே இல்லை. இப்போ போய் கமல ஞான பிரகாசரை பார்த்து, இப்படி குருநாதன் இவன் நம்ம மாணவன் இங்கே நின்று கொண்டிருக்கான். அவர் வெளியே வந்து பார்க்குறார். உனக்கு பரிபக்குவம் வந்தது, இன்னும் உனக்கு உபதேசம் தேவையில்லை. பக்கத்தில் தருமையிலே மடம் அமைத்து பக்குவ ஆன்மாக்களுக்கு நீ உபதேசம் செய்வாயாக என்று ஆணை பிறப்பிக்கிறார். அப்புறம் அவர் வந்து, ஐயா குருநாதனை விட்டு எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போனாலும் குருநாதனை பிரிதல் என்பது சொல்லவே முடியாத துன்பம். எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் குருநாதனை பிரிஞ்சா அந்த உயிர் என்ன செய்யும்? தாளாத துன்பத்தில் ஆடும். அதற்கு பெரும் உதாரணம் யாரு? மணிவாசக பெருமான். திருவாசகம் தான். திருவாசகம் முழுக்க குருநாதனை பிரிந்த ஆற்றாமை, அதுதான் திருவாசகம். அப்படியே திருவாசகத்தை வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கமலை ஞான பிரகாசர் திருவடியில் விழுந்து உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கதறுகிற போது, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நம்மை வந்து காண்பாயாக என்று சொல்ல, அவர் அங்கிருந்து திருவாரூர் ரொம்ப பக்கம் தருமை ஆதீனம், அங்கே போய் மடம் அமைத்து அதன் பிறகு அந்த வழித்தோன்றெல்லாம் வருது. இன்னைக்கு வரைக்கும் தருமை ஆதீனத்திலிருந்து வியாழக்கிழமை தோறும் கமலை ஞான பிரகாசரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும். அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. திருவாரூரில் அவருக்கு அந்த அவருடைய ஒடுக்கம் இருக்கிறது. கமலை ஞான பிரகாசருடைய ஒடுக்கம்
தெற்கு சன்னதியில் இருக்கு. அந்த சன்னதிக்கு எங்கிருந்து வருவாங்க? தருமி ஆதீனத்தில் இருக்கிற சன்னிதானம் வரணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரணும். ஒருவேளை அவர் வெளியிருந்தால் தம்பிரான் சாமி வருவார். ஒவ்வொரு வியாழனும் வந்து தரிசிக்க வேண்டும். இதுதான் இன்றைய வரையில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இது எதற்குன்னு சொன்னால், எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் பெருமான் மானுட சட்டை தாங்கி வந்து தான் உபதேசம் செய்வான். அது யாரு அதுக்கு விதிவிலக்கு அல்ல. அதாங்க சொல்றார். எனவே அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருள் ஆரறிவார் இப்புவி. அத அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனையோருக்கு அந்த குருநாதர் எப்படி தெரிவாரு? நம்மில் ஒருவர். நம்ம போல இருப்பாரு, நம்மளை போல சாப்பிடுவாரு, நம்ம போல தூங்குவாரு, சிரிப்பாரு, எல்லாமே நம்ம மாதிரியே இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா அவர் அறிவுல எப்படி இருப்பாரு? வேற மாதிரி இருப்பாரு. சிவம் பிரகாசிக்கின்ற அறிவு, சுத்த ஞானம். சுத்த ஞானம் நம்மளது ஞானம், அசுத்த ஞானம் எல்லாம் கலப்பு, ஆணவமனம் கலந்து இருக்கா இல்ல அறிவுல, அது சுத்த ஞானம். சரி, அப்போ அவர்கள் அறிவதற்கும் நாம் அறியாததற்கு என்ன காரணம்? இறைவன் குருநாதனாக வந்தும் நமக்கு அவன் குருநாதனாக தான் தெரிகிறாரு, சிவமா தெரியலையே. தெரியாம இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு அடுத்த பாட்டு சொல்றார். பொய் இருண்ட சிந்தை பொறியிலார் போதமாம் மெய்யிரண்டும் காணார் மிக. பொய் இருண்ட சிந்தை. பொய் என்பது என்னதுங்க? பந்தம், உலகப்பற்று. பொய்னாவே உலகப்பற்று தான். அந்த உலகப்பற்றுக்கு காரணமாகிய ஆணவ மலம், மாயையும் கண்மமும், இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆணவ மலமும், அந்த ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்ட அறிவு, இருண்ட சிந்தை. பொய்யும் இருண்ட சிந்தையும் உடையவர்கள் யாரு? பொறியிலார், பக்குவம் இல்லாதவங்க. பொறியிலார் என்பது பக்குவம் இல்லாதவர். பக்குவம் இல்லாதவங்க யாரா இருப்பாங்க? 3 மலத்தினால பற்றப்பட்டு அறிவு மறைக்கப்பட்டிருக்கும். அவர்கள்லாம் யாரு? அபக்குவர். பக்குவம் இல்லாதவங்க. பொய்யும் இருண்ட சிந்தையும் உடைய பொறியிலார், அபக்குவர். இவர்கள் 2 அறிய மாட்டாங்க. 2 இருக்கிறதுனால 2 அறிய மாட்டாங்க. எந்த 2 இருக்கிறது? பொய் இருக்கிறது, இருண்ட சிந்தை இருக்கிறது. இந்த 2 இருக்கிறதுனால 2 அறிய மாட்டாங்க. எதை அறிய மாட்டாங்க? போதம் ஆம் மெய். போதமும் மெய்யும். போதத்தை அறிய மாட்டாங்க, மெய்யை அறிய மாட்டார்கள். போதம் என்பது திருவருள். மெய் என்பது திருவருள் மானுட சட்டதாங்கி வந்த குருநாதருடைய வடிவம். திருவருள் வடிவமாகிய குருநாதனையும் அறிய மாட்டார்கள். பொய் இருந்தா குருநாதனை சிவமா பார்க்க முடியாது. இருண்ட சிந்தை இருந்தா குருநாதனை சிவமா பார்க்க முடியாது. இப்ப ஏன் நமக்கு பார்க்க முடியல? இருண்ட சிந்தையும் பொய்யும் இருப்பதினால. பொய் என்பது என்னது? உலகப்பற்றும் அறியாமையால் மறைக்கப்பட்டிருக்கிற அறிவு இருக்கிற வரைக்கும் திருவுருளையும் அறிய முடியாது, திருவுருளின் வடிவமாகிய குருநாதனையும் அறிய முடியாது. அப்போ குருநாதன் அறியணும்னா இந்த 2 நீங்கணும். பொய்யும் இருண்ட சிந்தையும் உடைய பொறியில்லார்கள் போதத்தையும் மெய்யையும் உணரார். போதத்தையும் மெய்யையும் உணரமாட்டார்கள் என்பதை இங்க சொல்கிறார். காரணம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இறைவன் சிவஞான சித்தியார்ல அழகா சொல்லுவார். இந்தளத்தில் எரி, பாலில் நெய், பழத்தில் ரதம், எள்ளின்கண் எண்ணெயும் போல் எங்குமுளன் இறைவன். 4 உதாரணம் சொல்றார். இந்தளத்தில் எரி. எது இந்தளம்னா என்னது? மரக்கட்டை. மரக்கட்டையில் இருக்கிற நெருப்பு.
இந்தளத்தில் எரி, பாலில் நெய், பழத்தில் ரதம், எள்ளின்கண் எண்ணெய். நெருப்பில் இருக்கிற மரக்கட்டையில் இருக்கிற இரும்பு, பாலில் இருக்கிற நெய், பழத்தில் இருக்கிற சுவை, எள்ளில் இருக்கிற எண்ணெய். 4 உதாரணம்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். எல்லார் அறிவிலும் பெருமான் இருக்கிறான். எல்லார் அறிவிலும் பெருமான் இருக்கிறான். சரிகையாளர் அறிவிலே எப்படி இருக்கிறான்? மரக்கட்டையில் இருக்கிற நெருப்பு மாதிரி. மரக்கட்டையில் இருக்கிற நெருப்பு மாதிரி. கிரியையாளர் அறிவில் பாலுல நெய் மாதிரி. யோகி பழத்துல சுவை. ஞானி எள்ளுல எண்ணெய். இப்ப நெருப்பில் இருக்கிற மரத்தில் இருக்கிற நெருப்பை தெரியணும்னா அது அந்த நெருப்பு என்ன ஆகணும்? பற்றி எரியணும். அதுக்குள்ளேயே நெருப்பு இருக்கு. எதுக்குள்ள? மரத்துக்குள்ளேயே நெருப்பு இருக்கு. பார்த்தா தெரியுமா? தெரியாது. அந்த நெருப்பு அதை அப்படியே ஆவாகனம் பண்ணி அப்படியே அதை அழித்து மேல் எழுந்தாதான் என்ன தெரியும்? நெருப்பு தெரியும். அப்போ மிகுதியான மறைப்பை உடையது எது? மரத்தில் இருக்கிற நெருப்பு. சரியாளர் அறிவில் பெருமான் எப்படி இருப்பாரு? மறைஞ்சிருப்பார். சரியாளருடைய அறிவில். கிரியாளர் அறிவில் பாலில் நெய் ஆகணும்னா அதுக்கு குறைஞ்சது எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம் ப்ராசஸ் மினிமம். 1 வாரம் ப்ராசஸ் மினிமம் இல்லையா? என்னது? பாலை காய்ச்சி அதை திருப்பி கொஞ்சம் ஆற வச்சு பெறை ஊற்றி அடுத்த நாள் தயிர், அப்புறம் அதை என்ன செய்யணும்? போட்டு மோராக்கி கடைஞ்சா இவ்வளோண்டு வரும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ ஒரு கப்பு நிறையா வெண்ணெய் வரணும்னு என்ன செய்யணும்? திருப்பியும் பாலை காய்ச்சி இப்படி கொஞ்சோண்டு வரும். திருப்பி எடுத்து அதில் போட்டு வைக்கணும். 1 வாரம் 10 நாள் 15 நாள் கடைஞ்சி எடுத்து வச்சா 1 கப்பு வெண்ணெய் வரும். அதை எடுத்து காய்ச்சினா என்ன வரும்? நெய் வரும். இப்போ இந்த பாலிலிருந்து நெய் வரணும்னா 1 வாரம் 10 நாள் 15 நாள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சா, சாதனையை அதற்கான தொடர்ச்சியான முயற்சியை செஞ்சா நெய் வரும். அப்போ இதுக்கு இடையில ஒரு கால இடைவெளி இருக்கா இல்லையா? கால இடைவெளி, முயற்சி, தொடர் முயற்சி இல்லையா? எல்லாம் இருந்தால் தான் நெய் வரும். அது மாதிரி கிரியாளர் அறிவில் பெருமானை பார்க்கணும்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அங்கே மறைஞ்சு இருக்கிற பெருமான் இங்கே வருவார். ஆனால் எப்படி வருவார்? கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. யோகிக்கு பழத்தின் சுவை எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கியா? உடனே பழத்தில் இருக்கிற சுவை எப்படி அறியலாம்? எடுத்து சாப்பிட்டா தெரிஞ்சுக்கலாம். அப்போ சிறிய முயற்சியில எடுத்து சாப்பிட்டா போதும். சிறிய முயற்சியில விளங்குவது போல யோகியுடைய அறிவிலே சிவம் எளிமையாக வெளிப்படும். எள்ளில் எண்ணெய் போல. எள்ளை பார்த்தாவே அருமையான எள்ளியா, எள்ளு எவ்வளவோ அவ்வளவு எண்ணெய். எள்ளு எவ்வளவோ அவ்வளவு என்னது? எண்ணெய். ஞானி அறிவு எவ்வளவோ அவ்வளவும் சிவம். அப்போ அந்த பெருமான் எல்லா அறிவிலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. இந்தளத்தில் எரி, பாலில் நெய், பழத்தில் ரதம், எள்ளின்கண் எண்ணெயும் போல் எங்கும் உளன் இறைவன் வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும். மலமறுப்போர் ஆன்மாவில் மலரடி ஞானத்தால் சிந்ததனில் அர்ச்சிக்க சிந்தைதனில் அர்ச்சிக்க அந்த அந்தர்யாம பூசை, அகப்பூசை என்ன செய்யணும்? திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிந்தைதனில் அறிவுக்குள்ள ஞானத்தால், சிவஞானத்தால் அர்ச்சிக்க. ஏன் ஒரு தடவை அர்ச்சித்து ஏன் காணான்னு கேட்கக்கூடாது. மீள மீள அந்த அகப்பூசையை செய்து கொண்டே வரும். அப்படி வந்தா என்ன தருவான்? சிவன் உளத்தே தோன்றி. எங்க தோன்றுவான்? எங்க பூசை பண்றீங்களோ அங்க தோன்றுவான். எங்க பூசை பண்ணணும்? அறிவுல பூசை பண்ணணும்.
அறிவில் பூசை பண்ணுனா சிவபெருமான் அறிவில் தோன்றுவான். சிவன் உளத்தே தோன்றி அறிவில் தோன்றி என்ன செய்வான்? தீ இரும்பை செய்வது போல, தீ இரும்பை செய்வது போல. தீ என்ன செய்யும்? இரும்பு தீக்குள்ள போட்டாச்சு என்ன ஆயிடும்? இரும்பு தீயாயிடும். இரும்பு தீயாயிடும். எது வரைக்கும்? நெருப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். நான் தீயாயிட்டேன் அப்படி தூக்கி வெளியே வச்சிங்கன்னா திருப்பி இரும்பாயிரும். அப்ப இது எப்பவுமே எங்க இருக்கணும்? நெருப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாம் இது என்ன ஆயிடும்? இரும்பு நெருப்பாகிவிடும். அதுபோல அறிவுல சிவம் விளங்கி கொண்டு இருக்கிற வரைக்கும் சிவமாவே இந்த ஆன்மா இருக்கும். நான் சிவமானேன் அப்படின்னா இரும்பாயிரும். புரியுதா இல்லைங்களா? தீ இரும்பை செய்வது போல சீவன் தன்னை செய்து பந்தனையை அறுத்து. பந்தனை அறுத்து நடந்துங்க. இந்த இரும்பு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? துரு பிடிச்சி கிடந்தது. துரு பிடிச்சி கிடந்த இரும்பை தூக்கி எதுல போட்டாச்சு? நெருப்புல போட்டாச்சு. இப்ப என்னாச்சு? பூரா போயிடுச்சு. துரு எது? அறியாமையாகிய ஆணவ மலம். சிவச்சார்பு நிகழ்ந்தால் ஆணவ மல சார்பு தானே நீங்கும். தீயிரும்பை செய்வது போல சீவன் தன்னை செய்து பந்தனையை அறுத்து தானாக்கி சிவமாக்கி எனையாண்ட. சிவமாக்கி எனைய அவன் என்ன செய்துவான்? தானாக்கி ஆன்மாவை சிவமாக்கி விடுவான். ஆன்மாவை சிவமாக்கி விடுவான். தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து தன்னை போலவே அவனுக்கு எல்லாம் கொடுத்துருவாரான். யாருக்கு? ஆன்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான். அப்போ ஆன்மா என்ன செய்யும்? சிவமா நின்று என்ன செய்யும்? சிவன் செய்கிற வேலையெல்லாம் செய்யுமா? சிவம் ஆயாச்சு. சிவம் ஆயாச்சு. இறைவன் என் அறிவில் விளங்கி நிற்கிறான். நான் சிவம் ஆயிட்டேன். என்ன செய்யணும்? என்ன ஆகிறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தியோ அதையே தான் செஞ்சிட்டு இருக்கணும். நான் சிவமாயாச்சு, நான் ஐந்தொழில் நானும் செய்யறையா அப்படின்னு கிளம்பிட்ட சிவசமவாதி. புரியுதுங்களா? சிவம் ஆவதற்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அவன்கிட்ட கையேந்தி நின்றுகிட்டு இருந்த. அப்படியே நின்று ஏந்தின கை ஏந்தினது தான். இப்படியே தான் நிற்கணும். எது வரைக்கும்? எப்பவுமே என்றும் உபகாரி. உபகாரின்னு என்னது? அவன் திருவருளை வேண்டி கையேந்தி நிற்பது தான் நம்ம வேலை. அவன் எவ்வளவு கொடுத்தாலும் அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நாம் என்ன செய்யணும்? வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வாங்கிறது தான் நம்ம வேலை. எதை? திருவருளை வாங்கிறதா வேலை. அதுவும் நம்ம வேலை தான். ஆனால் எதை வாங்கணும்? திருவருளை கையேந்தி நிற்கணும். அவன் கொடுத்து கொண்டே இருப்பான், நாம் வாங்கி கொண்டே. முத்தி நிலையிலும் ஆன்மாவுக்கு பக்தி உண்டு. முத்து நிலையிலும் ஆன்மாவுக்கு பக்தி உண்டு. நம்ம அவனை வணங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய். அருள்நிதி. அருள்நிதி. அருளாகிய நிதியை அவன் தந்துக்கிட்டே இருப்பான். பொருள் நிதி இல்லை. என்ன நிதி? அருள் நிதி. கொடுத்தாலும் அவனுக்கு குறையாது. ஏன்? ஆனந்த மலை. எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. அதே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நாம வாங்கி அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். எனவே அந்த வகையில் இறைவன் அந்த குருநாதனாக வருவதை பொய்யும் இருண்ட சிந்தையும் உடையவர்கள் திருவருளையும் போதத்தையும் அந்த மெய்யாகிய குருவடிவையும் உணரமாட்டார்கள் என்பதை சொல்றார். சரி, அப்படி வருகிறது. எப்படி வருவார் அப்படின்னா 45 பாருங்க. பார்வை என வந்த மக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி. அந்த பெருமான் வருவதை ஒரு ஓமையால சொல்லுகிறார். பார்வை விலங்கு. பார்வை விலங்கு. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா சேக்கலார் பெருமான் காட்டுவார். அங்கே சிங்கம் கட்டி வச்சிருப்பாங்க, மான் கட்டி வச்சிருப்பாங்க, எல்லா விலங்குகளையும் என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க? கட்டி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி. அதுக்கு என்ன பேரு? பார்வை விலங்கு. பழக்கப்பட்ட விலங்கு. பார்வை விலங்குனா பழக்கப்பட்ட விலங்கு. உதாரணத்துக்கு ஒரு மான் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த மானை பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. என்ன பழக்கம்? இந்த வேடனுடைய சமிக்கைகளை அது அறியும். இப்போ நம்ம நாய் வளர்த்துறோமா இல்லையா? வீட்டில் பழகுன நாய் இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன செய்வாங்க?
இங்கே வா அப்படின்னா வரும், உட்காரு உட்காரு, கையை கொடுனா கொடுக்கும், இதை பிடினா பிடிக்கும், அதை அங்கே கொண்டு போய் கொடுனா ட்ரெயின் பண்ணுறோமா இல்லையா நாயை? அது மாதிரி எதை பழக்கிறது? காட்டில் இருக்கிற விலங்குகளை பழக்கிறது. இது வேடுவர்களுடைய வழக்கம். விலங்குகளை பிடிச்சிட்டு வந்து குட்டியாக இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க? அதை பழக்கப்படுத்தி இருப்பாங்க. இந்த சமிக்கைகளை அது அறிந்து கொள்ளும். உதாரணத்துக்கு ஒரு விசில் அடித்தா போகணும், 2 விசில் அடித்தா வரணும், இப்படி சிக்னல் கொடுத்தா இப்படி போகணும், அப்படி கொடுத்தா அப்படி போகணும். அதுக்கு சில அடிப்படையான ட்ரைனிங் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த விலங்கை எடுத்து என்ன செய்யணும்? காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. இப்போ வலை விரித்து, ஒரு பெரிய வலையை விரித்து நடுவில் இப்போ மான் வைத்துக்கொள்ள, மான் சாப்பிட்ற மாதிரி அதுக்கான புல்லையெல்லாம் போட்டு வச்சிடுறது. வலை பார்த்தா வெளியே தெரியாது. இந்த மான் என்ன செய்யும்? இதுக்கு தெரியும். என்ன தெரியும்? இங்கே வலை இருக்கு, புல்லை சாப்பிட்டா உள்ளே போகணும், போனால் மாட்டிக்குவோம் அப்படின்னு எதுக்கு தெரியும்? இந்த மானுக்கு தெரியும். ஏற்கனவே அது ட்ரெயின்டு, புரியுதுங்களா? இதை அப்படி ஆன் பண்ணோன்னே இது நேராக போய் காட்டில் இருக்கிற மானோட நின்று சாப்பிடும். அது இப்படி திரும்பி பார்க்கும். பார்த்தோன்னே நம்ம மாதிரியே இருக்கியா அப்படின்னா அதோட இது கான்வர்சேஷன் நடக்கும். என்னது பேசிக்கிட்டு, நம்மால் தான் நீ தான் நான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு உடனே இவன் ஒரு சிக்னல் கொடுப்பான். அப்படியே நேராக அப்படியே நடந்து வரும். அது வரதை பார்த்துட்டு அது என்ன செய்யும்? எல்லா மானும் பின்னாடி அப்படியே வரும். வந்து இது பக்கத்தில் வந்தோன்னா அது அப்படியே சத்தம் இல்லாமல் இப்படி சைடில் வந்து இப்படி வந்துடும். இது நேராக எல்லாம் வந்து எங்கே நிற்கும்? வலையில் நிற்கும். இழுத்தா எல்லாம் மாட்டிக்கும். வேடுவன் பார்வை விலங்கை கொண்டு ஏனைய விலங்குகளை பற்றுவது போல மானை காட்டி மானை பிடித்தல், மானை காட்டி மானை பிடித்தல். அதுபோல பெருமான் நம்ம எல்லாம் பிடிக்கிறார். நாமெல்லாம் காட்டு விலங்கு, நாமெல்லாம் காட்டு விலங்கு. குருநாதர் யாரு? பார்வை விலங்கு. பார்வை விலங்கு. என்ன விலங்கு அப்படின்னா, இப்ப அந்த வேடுவனுடைய சமிக்கைகள் அந்த விலங்குக்கு தெரியும். இறைவனது திருக்குறிப்பு குருநாதர் அறிவார். இறைவனுடைய குறிப்பு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஒன்று செய்யணும்னு போவாங்க, வேணாப்பா, ஏங்கய்யா வேணாம் பார்த்துக்கலாம், இதை பெருமான் சொல்லுவார். இது இப்போ வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், வேண்டான்னு விட்டுருவாங்க. நமக்கு வேணான்னு தான் தோணுது, இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு போவோம், மாட்டிக்க வேண்டியதான். ஏன்னா நமக்கு பெருமான் நமக்கு குறிப்பை கொடுத்தாலும் அதை நம்மளால் அறிய முடியும். இப்போ விசில் அடிக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. 10 மானோட இந்த மான் வருது, இவன் ஒரு விசில் அடிக்கிறான். இந்த விசில் எல்லா மானுக்கும் காதல் விழுவுமா இல்லையா? எல்லா மானு காதலையும் விழுவும். ஆனால் இந்த மானுக்கு மட்டும்தான் தெரியும் ஓரமாக வர்றதுக்கு தான் இந்த விசிலு அப்படின்னு. மற்ற மானுக்கு என்ன தெரியும்? ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அது நினச்சிட்டு என்ன செய்யும்? நேரம் வரும். அதே மாதிரி பெருமாள் நமக்கும் குறிப்பு சொல்லுவார். திடீர்னு அந்த நேரத்துக்கு ஒரு அடியார் வந்து, அப்பா வேணாப்பா நாளைக்கு போகலாமா அப்படிம்பார். நீ வந்தா வா, வரலடா போ, நான் போறேன்ட்டு போவோம். புரியுதா? இப்போ பெருமாள் நமக்கும் குறிப்பு கொடுத்துருப்பாரு, நமக்கு என்ன தெரியாது? இது இறைவனது குறிப்பு என்று நம்மால் உணர முடியாது. வாழ்க்கையில் பல நேரங்களில் இறைவன் குறிப்பை நாம் அறிய வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம், அறிய முடியாது என்பது உண்மை. எப்பவுமே நடக்கும். ஏன்னா நமக்கு அடிக்கடி சொல்றது தான். இப்போ நமக்கு ஒரு கருத்து வருதுன்னா வினையினாலும் வரலாம், திருவருளினாலும் வரலாம். 2 வரும் ஒரே நேரத்தில். செய்யின்னு ஒரு ஆள் சொல்லுவார், செய்யாதன்னு ஒரு ஆள் சொல்லுவார். 2 பேரும் திருநீர் பூசிட்டு வராங்க. இப்போ என்ன பிரச்சனை? செய்யின்னு சொல்றதும் ஒரு சிவனடியார் தான், செய்யாதன்னு சொல்றதும் சிவனடியார் தான். இது எதை எடுத்துக்கிறது? நல்லா தெரியும், ஒன்று திருவருள், ஒன்று வினை. எது திருவருள் எது வினை எப்போ தெரியும்? செஞ்சு முடிச்சு ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நமக்கு நல்வினை இருந்தால் செய்யின்னு சொன்னது திருவருள், தீவினை இருந்தால் செய்யாத என்று சொன்னது திருவருள். இது நமக்கு எப்போ தெரியும்? இல்லை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன பண்ணுறது? நம்ம அவ்வளோதான், நம்ம பக்குவம் அவ்வளோதான். ஆனால் குருநாதருக்கு அப்படியெல்லாம் இல்லை. இறைவனது திருக்குறிப்பை அவர்கள் நன்கு அறிவர். ஞானசம்பந்த பெருமான் தளந்தோறும் போகிறாரு. போன உடனே பெருமானை பார்த்து வணங்குறாரு. 4 நாள் 5 நாள் தங்கி இருக்கிறாரு, விடைபெறுகிறார். என்ன அங்கே வந்து பாருங்கிறாரு, போகிறாரு. இப்போ நாமளும் போய் பார்க்குறோம், சாமி வானு கூப்பிட்ட மாதிரியும் தெரியல, போன்னு சொன்ன மாதிரியும் தெரியல. நாமளும் போகிறோம், பார்க்குறோம், வரோம் இல்லையா? இப்போ அவர் எங்கே சொன்னார்? 4 நாள் இருன்னு சொன்னாரா நம்மகிட்ட? இல்லை போதும் போதும் கிளம்புன்னு சொன்னார். ஒன்றும் நமக்கு தெரியல. என்று வந்தாய் கேட்டாரா இல்லையா? யார?
நாவுக்கரசு பெருமானை கேட்டார். என்று வந்தா என்னும் எம்பெருமாண்டன் திருக்குறிப்பே. நம்மள ஏயா வந்தேன்னு கேட்பாரு. ஏன் நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்கெங்க வந்த அப்படின்னு வேணா கேட்டாலும் கேட்பாரு. அவர் எப்படியும் கேட்க மாட்டார். இல்லை சொல்றேன், நம்ம அவ்வளவு வேலை பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? எனவே அப்ப அவர் கேட்டது இவருக்கு தெரியுது. என்று வந்தா என்னும் எம்பெருமாண்டன் திருக்குறிப்பே அப்படின்னு கேட்கிறாரு. அவர் குறிப்பு தான் சொல்றாரு. குறிப்பே அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு அறிவுல அந்த உரையாடல் பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும் நடக்குது. பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பற்றி செய்கே, என்னை நீ இகழ வேண்டா முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடகான்பான் அடியனேன்னு வந்து வரணும் அப்படின்னு நீங்க நல்லா ஆனந்தமா ஆடுறீங்க, பார்த்துட்டு போலான்னு வந்த சாமி. இவரு எப்ப வந்தேன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? ஏன் வந்தேன்னு சொல்றாரு. இவரு கேட்ட கேள்வி எப்ப வந்தான்னு. அவர் என்ன சொல்றாரு? ஆட்டத்தை பார்த்துட்டு போலான்னு வந்த சாமி. ஆடல் காண்பான் அடியனே வந்தவாருங்கிறார். இதெல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க இல்லைங்களா? நமக்கு ஒன்றும் தெரியல. நமக்கு பக்கத்துல பேசுறது வேணா நல்லா கேட்குது. அப்போ அந்த பக்குவ ஆன்மாக்கள் இறைவனது குறிப்பை உணரும். எனவே பார்வை என வந்த மாக்களை, பார்வை என்பது பார்வை விலங்கு, என வந்த மாக்கள், மாக்கள்னா விலங்கு, பார்வை விலங்குகளை பற்றி கொண்டு ஏனைய விலங்குகளை முன்பிடித்தற்காம் போர்வை என காணார். அதுபோல மானுட சட்டை தாங்கி வந்த சிவம். மானுட சட்டைங்கிற ஒரு போத்தி இருக்கிற ஒரு போர்வை, பசுத்தோல் போத்திய புலி சொல்றமா இல்லையா? அது மாதிரி மனித தோல் போத்திய சிவம். மனித தோல் போத்திக்கிட்டு வராது. ஏன்னு கேட்டா அந்த வேடுவ நேரா போய் அந்த விலங்கை பிடிக்கலாமா இல்லையா? பிடிச்சா என்ன ஆகும்? ஓடி போயிடும். ஓ இது வேற ஆளா அப்படின்னு ஓடிடுவான். இப்போ நமக்கு பழகணும்னாவே எப்படி இருக்கணும்? நமக்கு கொஞ்சம் நியரஸ்ட் இருக்கணும். மேலே இருந்தாலும் போக மாட்டோம், கீழே இருந்தாலும் போக மாட்டோம் இல்லையா? நமக்கு பக்கமாக இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், நல்லா ஒரு 200 பவுன் நகையை போட்டு ஒரு அம்மா பக்கத்தில் வந்து உக்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பார்ப்போம் கருன்னு, ஏதாவது பெரிய இடமாட்டு இருக்குது வேண்டாப்பா அப்படின்னு சத்தமில்லாமல் உட்காந்துக்குவோம், பேச மாட்டோம். ஏதாவது பேசி நாம ஏதாவது கேட்டு அந்த அம்மா ஏதாவது சொல்லி இதில் வம்பா இருக்குது பேசாமல் உட்காந்து சத்தமில்லாமல் உட்காந்துக்குவோம். இல்லை ஒரு அம்மா பிச்சைக்காரம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துக்குவோம். இது நம்ம லெவலுக்கு இது ரொம்ப கீழே. அதுலேயும் பேச மாட்டோம். மேலே இருந்தாலும் பேச மாட்டோம், கீழே இருந்தாலும் பேச மாட்டோம். நல்லா திருநீர் பூசிட்டு ஒரு அம்மா வந்து உட்காந்து, பரவாயில்ல நம்ம அது மாதிரி தெரியுதியா அம்மா எந்த ஊரில் இருக்கிறீங்க இல்லையா அப்படின்னது கொஞ்சம் அப்படியே ஒரு நியரஸ்ட் ஒரு பாண்டிங் இருக்கணும். அப்போ தான் என்ன செய்வோம் பேசுவோம். அப்போ குருநாதராக பெருமான் எப்படி வராரு? நம்ம நல்லா இருக்கிறியா, வீட்டில எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, குழந்தைங்களா, குருநாதர் நம்ம குருநாதருங்க அப்படின்னு அப்படி கொஞ்சம் பக்கத்தில் போவோம். லபக்குன்னு பிடிச்சி உள்ள போட்டுருவாரு. பக்கத்தில் கூப்பிட்றதுக்கு தான் அதெல்லாம் என்னது திருநெல்வேலி இந்த புடி 5 எழுத சொல்லு அப்படின்னா அது வாடுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த உபதேசம் என்ன செய்யும்? நம்மை இங்கிருந்து இந்த திசையிலிருந்து அந்த திசைக்கு கூட்டிட்டு போயிடும். அதுக்கு முதல்ல நம்ம எங்க போகணும்? அவர் பக்கத்தில் போகணுமா இல்லையா? பக்கத்தில் போகணும் இல்லையா? இப்போ பெருமானே 4 கை 8 தோல் அப்படி உட்காந்து தீக்கை செய்கிறேன்னா அப்படியே யாரு பயமா இருக்கியா, நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் வர மாட்டோம் இல்லையா? ரொம்ப மேலே இருந்தாலோ ரொம்ப கீழே இருந்தாலும் ஆன்மா பக்கத்தில் போகாது. இப்போ அதுக்காக எப்படி வேண்டி இருக்கிறது? அது மாதிரியே வர வேண்டியது இருக்கிறது. அதுதான் இங்கே வருகிறார். இப்படிதான் பெருமாள் வருவதற்கு காரணம், நம்மளை யாரையும் விட்டுறக்கூடாது. காட்டகத்து வேடன், கடலில் வளைவானன், நாட்டிற் பரிவாகன், நம்மினையை வீட்டி. கடல்ல போயிருந்தீங்கன்னா போட்ல வருவார், காட்டுக்குள்ள இருந்தா குதிரையில வருவார் இல்லையா? தண்ணியில இருந்தா வலையை வீசுவார். காட்டகத்து வேடன், கடலில் வளைவானன், நாட்டில் பரிவாகன். மொத்தத்தில் எங்க போய் ஒளிஞ்சாலும் எப்படி வந்தா பிடிக்கணுமோ அப்படி பிடிப்பான். யாரையும் விடவே மாட்டான், யாரையும் விடவே மாட்டான். அதனால என்னங்க போர்வை, போர்வை என்பது அவன் மேல இருக்கிற ஒரு சட்டை, ஆனால் உள்ளே இருப்பது என்னது? சிவம்தான். எனவே போர்வை என காணார் புவி, புவி காணார், உலகம் அறியாது. மானுட சட்டை தாங்கி வந்திருப்பது சிவம் என்று இந்த உலகம் அறியாது என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மாதம் அடுத்த வாரம் தீபாவளி.